ஹாய். இன்னைக்கு 5 மினிட்ஸ் வித் சத்யால குட் சமாரிட்டன் நல்ல சமாரியன். இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் 2021 குட் சமாரிட்டன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. எதுக்காக அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அந்த ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டு கிடக்கிறவங்கள போய் தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டம் இருக்கும். அப்புறம் கோர்ட்டு கேஸு போலீஸ் என்கொயரி அப்படி இப்படின்னு அவங்கள போட்டு அலக்கடிச்சிருவாங்க. அதனால யாருமே அப்படி அடிபட்டு கிடக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, தயக்கம் காட்டுவாங்க. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் அடிபட்டு கிடக்கிறவங்கள தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு கேஷ் அவார்டும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒருத்தரை ஹெல்ப் பண்ணி இப்படி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது அந்த ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு 5,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. இதுதான் குட் சமாரிட்டன் ஸ்கீம். சரி, இந்த குட் சமாரிட்டன் அப்படின்ற கான்செப்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட் குட் சமாரிட்டன் அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. ஒரு மனுஷன் அப்படி அவனுடைய பிஸ்னஸ் விஷயமாகவோ ஏதோ அவன் போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது திருடங்க அவனை பிடிச்சி அடின்னு அடித்து அவன்கிட்ட இருந்ததெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவனை குற்றுயிரும் குலையுருமா ரோட்டில் போட்டுட்டு போயிடுவாங்க. இவன் அப்படி காயங்கள் அதிலிருந்து வழிகிற ரத்தம் அப்படி உயிருக்கு போராடிட்டு ரோட்டில் கிடக்கிறான். அப்போது அந்த டைமில் அந்த வழியாக ஒரு ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர் ஒருத்தர் வராரு. அவர் இவனுக்கு உயிருக்கு போராடிட்டுருக்கிற இவனை பார்க்குறாரு. நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒதுங்கி போயிடுறார். அவனுக்கு ஹெல்ப் பண்ணவில்லை. அடுத்தது இன்னொருத்தர் வரார் பாருங்க. அவர் கடவுளுக்கு சேவை பண்ணுகிற வேலையை பண்ணி கொண்டிருப்பவர். அவர் பார்க்குறாரு, இவன் ரத்தம் வழியே கிடக்கிறான். சரி, இவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுக்கு வம்புன்ட்டு அவரும் அப்படியே ஒதுங்கி போய் விடுகிறார். அவரும் ஹெல்ப் பண்ணலை. மூணாவதாக அந்த பக்கமாக ஒரு சாதாரண மனுஷன் வரான். அவன் இந்த அடிபட்டு கிடக்கிற மனுஷனை பார்த்த உடனே இரக்கம் பாராட்டி அவனை தூக்கி மடியில் படுக்க வச்சு அவனுடைய காயங்கள் எல்லாம் தொடச்சி தான் வச்சிருந்த மருந்தெல்லாம் எடுத்து அவனுக்கு போட்டு அவன் அப்புறம் தூக்கி தன்னுடைய வாகனத்தில் வச்சு அப்புறம் அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு சத்திரத்தில் சேர்க்குறான். ஹோட்டல்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் அவனை பாதுகாப்பாக வச்சு அவனை பராமரிக்கிறான். இந்த மனுஷனை தான், இந்த ஹெல்ப் பண்ணான் பார்த்தீங்களா, அவனை தான் ஜீசஸ் கிரைஸ்ட் நல்ல சமாரியன் என்று சொல்லி அந்த ஓமையில் சொல்கிறாரு. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாங்க, நாம் ஒவ்வொருவரும் மற்றவங்களுக்கு நல்ல சமாரியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிபட்டு கிடந்தான் பார்த்தீங்களா, அவன் உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா இல்லை அவன் எந்த சாமியை கும்பிடுறவன், பணக்காரனா ஏழையா, எதுவுமே இவனுக்கு தெரியாது. அப்படியே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறத பார்க்குறோம் நம்ம. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறீங்களா? நீங்கள் யாருக்காச்சும் நல்ல சமாரியனாக இருந்திருக்கிறீங்களா? இல்லை அப்படி உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவங்க எந்த ஜாதியாக இருப்பாங்க, எந்த சாமியாக கும்பிடுறவங்களா இருப்பாங்க அப்படின்னெல்லாம் யோசித்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லாமல் நாம் ஒவ்வொருத்தருமே நான் இன்னைக்கு யாருக்காச்சும் நான் நல்ல சமாரியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து செயல்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், the world will definitely be a better place, இல்லையா? அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு விஷயம். நீங்கள் மற்றவங்களுக்கு நல்ல சமாரியனாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். இன்னொன்று, உங்களுக்கு யாராச்சும் நல்ல சமாரியனாக இருந்திருக்கிறாங்களா? அப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நன்றி மறக்கவே கூடாது. எல்லாரும் ஸ்கூலில் இந்த திருக்குறள் படிச்சிருப்பீங்கள்ல, நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஆனால் நிறைய பேருக்கு யாராவது அவங்களுக்கு ஒரு தீங்கு செஞ்சுட்டாங்க, ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு என்னைக்காவது டைம் கிடைக்கும்போது நான் பழிக்கு பழி வாங்குவேன்னு மனசில் வன்மம் வைக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி யாராவது உங்களுக்கு கெடுதல் செஞ்சுருந்தா அதை மறந்துடணும். ஆனால் யாராவது நன்மை செஞ்சுருந்தாங்கன்னா அதை என்ன செய்யணும் தெரியுமா? அதை மறக்கவே கூடாது. ஆனால் பாஸ் இட் ஆன்.
நீங்கள் அதை பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு நல்ல சமாரியனாக இருப்பாங்க. அவங்க அப்படியே போய் இன்னொருத்தவங்களுக்கு நல்ல சமாரியனாக இருப்பாங்க. இப்படியே இந்த நல்ல காரியம் அப்படி பாஸ் ஆகி போய்க்கொண்டே இருக்கும். அப்போ எவ்வளோ அழகான ஒரு சூழ்நிலை உருவாகும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இன்னொருத்தவங்களுக்கு நல்ல சமாரியனாக இருந்து பாருங்களேன். காட் bless யூ.